நமக்கு குழந்தை பிரதிஷ்டை நமக்கு இருக்கிறது. அதாவது குழந்தை பிரதிஷ்டைக்குரிய செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இன்று குழந்தை பிரதிஷ்டை, அதாவது நம்முடைய சௌராய்ஷருடைய மூத்த மகன் பிலிப்புராவுடைய மனைவி மர்சி, அவர்களுக்கு தேவன் கொடுத்த குழந்தையாகிய ஜெசிகா சாலோமி என்றதான குழந்தையை நாம் இன்று பிரதிஷ்டை செய்ய போகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பெண் பிள்ளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து இதை குறித்து நான் சில காரியங்கள் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ ஒரு பிரதிஷ்டை என்று சொல்லி பிரதிஷ்டை பண்ணி முடிப்பதல்ல. ஆமென். இந்த நாட்களில் குழந்தைகளை குறித்து, குழந்தை வளர்க்க வேண்டிய விதங்களை குறித்து பெற்றோருக்கு அதிகமாக ஆலோசனை கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் குழந்தை வாக்கியத்தை அநேகருக்கு கற்றுக் கொடுக்கிறார். சங்கீதம் அதனுடைய 127 சங்கீதத்துல 4வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆமென். ஹல்லேலூயா. அங்காக கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஏனென்றால் இது குழந்தைகளா இருக்கிறவர்கள் கவனிக்கணும், பெற்றோர் கவனிக்கணும், திருமணமாக போறவங்க கவனிக்கணும். அல்லேலூயா. இது நீங்கள் கவனித்து உங்கள் மனதில் வைக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பெற்றோருக்குள்ளேயும் இருக்க வேண்டிய ஒரு சிந்தை என்னவென்றால், ஆமென், இந்த குழந்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். தேவன் ஒரு சுதந்திரத்தை உங்கள் கைகளில் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஒரு பலன், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஒரு பெற்றோருக்குள் இருக்க வேண்டிய ஒரு சிந்தை என்னவென்றால், அவன் நீங்கள் வசதி வாய்ப்பா இருக்கிறீர்களோ, படித்திருக்கிறீர்களோ, படிக்காமல் இருக்கிறீர்களோ, நீங்க எந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு கொடுத்த குழந்தைகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. மல்கியாவின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 15 வசனம் என்ன சொல்லுகிற வாசிப்போமாக. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, ஏன் ஒருவனை படைத்தார்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆதாம் அவனுக்கு துணையா ஏவாள். அல்லேலூயா. அவரிடத்தில் என்ன இருந்தது? ஆவி, அதாவது அநேகரை படைப்பதற்கு வல்லமை இருந்தது. ஆமென். அதான் விஷயம். அல்லேலூயா. எல்லா இடத்திலையும் இந்தியாவில் கொஞ்சம், அமெரிக்காவில் கொஞ்சம், ஜப்பான்ல கொஞ்சம், அங்கங்க ஒவ்வொரு நிலைக்கு ஏற்றபடி எல்லாரும் உண்டாக கடவுள் சொல்லிட்டு உண்டாயிருது. அல்லேலூயா. ஆமென். ஆனால் அப்படி தேவன் உண்டாக்கவில்லை. அல்லேலூயா. தேவன் மனுஷனை தம்முடைய கையினால் சுற்றி உருவாக்கினார். ஒருவனை தேவன் படைத்து மீதி பொறுப்பை யாரிடம் கொடுக்கிறார்? படைக்கப்பட்ட மனிதனிடம் பொறுப்பை படைக்கிறார். வாசிப்ப வசனத்தை, ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, ஏன் ஒருவனை படைத்தார்? அநேகரை படைத்திருக்கலாமே. தேவ பக்தியை உள்ள சன்னதியை பெரும்படுகிறானே. ஆமென். ஆச்சரியமான வார்த்தை. தேவ பக்தியுள்ள சன்னதியை பெரும்படிதானே நாம் பெற்றெடுக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அது தேவ பக்தி உள்ள குழந்தை சந்ததியா என்ன செய்யணும்? மாறணும். அதுக்கு பெரிய பொறுப்பை தேவன் நம்மிடத்தில் ஒப்படைக்கிறார். நல்லா கவனிங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் தேவையான ஒரு ஆலோசனையாக தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். பிள்ளைகளா இருந்தாலும் பிள்ளைகளுக்குள் இருக்க வேண்டிய ஒரு சிந்தை, வளர்ந்த பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் சிந்தை, நான் கர்த்தரால் கொடுக்கப்பட்டவன். ஆமென்.
நான் கர்த்தரால் கொடுக்கப்பட்டவள் என்ற சிந்தை இருக்க வேண்டும். அப்போ பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் தெய்வ பக்தி உள்ள சன்னதியாய் மாற வேண்டும் என்றால் தேவன் ஒரு பெரிய பொறுப்பை பெற்றோரிடத்தில் கொடுக்கிறார். யாரிடத்தில் கொடுக்கிறார்? பெற்றோருக்கு கொடுக்கிறார். வாசிப்போம் ஒரு வசனம், நீதிமொழிகள் புத்தகம் 22வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமாக. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தும், அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். புரிதல் மட்டும் சொல்ல பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டானாக. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே, நல்ல கவனிங்க. அல்லேலூயா. பிள்ளையானவன், உங்களுக்கு தேவன் கொடுத்த குழந்தைகள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், அல்லேலூயா, எப்படி நடக்கணுமா? நடக்க வேண்டிய வழியில என்ன செய்யணும்? நடத்து என்ன சொல்லப்பட்டது? யார் நடத்தணும்? சொல்லுங்க. பெற்றோர். பெற்றோர் அதை பிரசவித்ததோடு கூட உன் வேலை முடியவில்லை. ஹல்லேலூயா. வேலை ஆரம்பமே பெற்ற பிறகுதான் வேலை. இல்லையா? பெற்றோர் இன்று பிரதிஷ்டைக்காக வந்திருக்கிற தாயின் தகப்பன் புரிந்து கொள்ள வேண்டும். வளர்ந்து முதிர் வயதில் இருக்கிறவர்களா எல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களுடைய கையில கொடுக்கப்பட்ட குழந்தையை, ஆமென், நீங்க வளர்க்கணும். தெய்வ பக்தி உள்ள சன்னதியா. அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளையை கொடுத்த தேவன் அவர்களை சரியான பாதையில் வளர்க்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார் கட்டளை? பெற்றோருக்கு கொடுக்கிறார். ஆமென். ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் கேட்பார். ஆமென். அல்லேலூயா. நான் கொடுத்த குழந்தை நீ எப்படி வளர்த்தாய்? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. பரவாயில்ல, நம்ம பரவாயில்ல, பிள்ளை வளரும் என்று நினைக்காத. கர்த்தர் பார்த்துக்கிடுவார் என்று நினைக்கிறதுக்கு அல்ல. நீ வளர்க்க தேவன் பொறுப்பு கொடுத்துறாரு உங்ககிட்ட. அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் கையில தேவன் கொடுத்திருக்கிற குழந்தையை, அல்லேலூயா, கர்த்தரால் கொடுக்கப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளை குறித்து கட்டணத்தில் கேட்டு நீங்கள் விசாரித்து வளர்க்க வேண்டும் என்று பார்க்கிறோம். என நியாயாதிபதிகள்ல சிம்சோனை வளர்ப்பதற்காக அவருடைய தகப்பன் மனோவா, அவருடைய மனைவியோட தாயும், அல்லேலூயா, தேவனிடத்தில் கேட்டாங்க. ஆமென். இந்த பிள்ளையை நாங்க எப்படி வளர்க்கணும்னு கேட்டாங்க. அல்லேலூயா. அண்ணா தேவனிடத்தில் ஜெபித்தார். ஆமென். அவள் கர்த்தருக்கென்று தன் மகனை வளர்த்தாள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தலைவராய் தலைவியாய் இருக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என் பிள்ளைய, ஸ்தோத்திரம், என்று பொறுப்பை நீ தட்டி கழிக்க கூடாது. பிள்ளையை பெற்ற பெற்றோர் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நான் ஜெபம் பண்ணத்தானே செய்யணும் அல்ல, ஜெபிப்பது மட்டுமல்ல, அதை என்ன செய்யணும்? நடத்தணும், வளர்க்கணும். நீ சோறு மட்டும் கொடுப்பதோ, துணிகள் வாங்கி கொடுப்பதோ, கல்வி மட்டும் கொடுப்பதல்ல வளர்ப்பு. ஹல்லேலூயா. நல்லொழுக்கத்தோடு தெய்வ பக்தி கேட்டபடி வளர்க்க வேண்டும். ஏன் கொடுத்த கட்ட ஒன்னிடத்தில் கேட்பா. பிள்ளைகளே, அன்பான சின்ன குழந்தைகளை நீங்க நல்லா கவனிங்க. உங்களிடத்தில் குறைகள் வரும்போது, தவறு வரும்போது, ஒழுங்கில இருக்கும் போது உங்களை தண்டிக்க, சிக்ஷிக்க, கடித்து கொள்ள, பேச, புத்தி சொல்ல முழு அதிகாரம் யாருக்கு இருக்கு? பெற்றோருக்கு இருக்கு. சில பிள்ளைங்க, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது, அந்த உரிமை எந்த பிள்ளைகளும் கிடையாது. தேவன் தொலைச்சு போடுவார். ஆமென். அல்லேலூயா. அப்பா அம்மா புத்தி சொன்னாங்கன்னா உடனே அமைதியாரு. எழுத்து நிற்க உனக்கு அதிகாரத்தை தேவன் கொடுக்கவில்லை. ஒருபோதுமே பிள்ளைகள் பெற்றோரை எழுத்து நிற்க கூடாது. ஆமென். உன்னிடத்தில் குறை இருந்தால் அவர்கள் புத்தி சொல்வாங்க,
சின்ன குழந்தைகளை வயதுக்கு ஏற்றபடி சிக்ஷையும் கொடுப்பார். சோதரம் அதை என்ன செய்யணும்? சகித்தாக வேண்டும். என் அப்பா என்னை சிக்ஷித்து விட்டார், என் அம்மா என்னை சிக்ஷித்து விட்டார்கள், நான் எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் தாத்தா வீட்டுக்கு போறேன், நான் இறங்க வீட்டுக்கு சித்தி வீட்டுக்கு போறேன். ஓடக்கூடாது. நீ உன்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு ஒப்படைக்கப்பட்ட நீ உன் சித்திக்கிட்டு ஒப்படைக்கப்பட்ட ஆள் அல்ல. நீ இல்லையா? நல்லா புரிந்து கொள்ளணும். மற்றொரு செய்தியை குறைச்சுதான் நான் இதில் நின்றுட்டு இருக்கிறேன். அநேக பிள்ளைகளை நான் பார்க்கிறேன், அநேக பையன்களை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல்லு. உன் அப்பாவுக்கு இருக்கிறத விட அதிகார உரிமை எனக்கு இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? உன்னை சிக்ஷிக்கு எதுக்கு தண்டனை கொடுக்க அடி சிக்ஷிக்கிற அதிகாரம் இருக்கு. என் ஆவிக்குரிய சந்ததியில் ஒன்று நீ. ஹல்லேலூயா. என்றால் எங்குள்ள கிறிஸ்தவன் எப்படி வளர்றது மேட்டர் இல்ல, நமக்கு எங்குள்ள தேவ மக்கள் தேவனுடைய பிள்ளையாகவே வளர. கையெழுத்து. ஹல்லேலூயா. அங்கெல்லாம் இப்படி பேசுங்க, இங்கெல்லாம் நமக்கு அது மேட்டர், நாங்க இப்படிதான் பேசுவோம். கையை வைத்து அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. ஆமென். என்ன புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள்? ஆமென். தட்டி கழிக்க கூடாது. தேவன் பிள்ளையை பார்த்துக் கொள்வார். தட்டி கழிக்காத. உன்கிட்ட கர்த்தர் ஒப்படைத்தா சொல்லப்படி நீதிமொழி 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தும், முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளைகள் கொடுத்த தேவன் அவர்களை சரியான பாதையை வளர்க்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இளமையில் பழக்குவிக்கும் காரியங்களே இறப்பு மட்டும் விடாதிருப்பான். எப்போ பழக்குவிப்பது? இளமையில். இந்த சிறு பருவத்தில் நீங்கள் உங்களிலிருந்து பிள்ளைகள் என்ன பழக்கப்படுகிறார்களோ அது எப்பவும் சாகிறது வர. புரியுதா இல்லையா? எல்லா பெற்றோர் அறிஞ்சிருக்கும். வயது முதிர்ந்த தகப்பனாய் தாயா இருந்தாலும் கூட உனக்கு ஒரு தவறு இருந்தால் உனக்கு புத்தி சொல்றாங்க. எனக்கெல்லாம் தெரியும். பேசாத. யார் அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது? புத்தி சொல்லுகிற தகப்பனை எதற்கு யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? தாய் எதற்கு யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? நாங்க எல்லாம் எங்க அப்பா கிட்ட இருந்து அம்மாட்டு அடி வாங்க வளர்ந்தோம். எங்க அப்பா ரொம்ப கடுமையா தண்டிப்பாங்க, ரொம்ப கடுமையா. அப்பா அடிப்பாருன்னா அம்மா கிட்ட போய் ஒதுங்கலாம். ஏன்னா இங்க நிறைய அப்படிதான் பிரச்சனை. அம்மா கிட்ட போய் ஒதுங்கி அம்மா அப்பா நடிச்சுட்டா. அப்படியா? எதுக்கு அடிச்சாரு? இல்லது அம்மா அங்க சூழல் இருக்கும். உன் அப்பா அடிச்சது போதாங்கடா, இதையும் கூட வாங்கிக்கணும். தகப்பன் கண்டிக்கும் போது அல்ல சிக்ஷிக்கும் போது அழுது தாயிடத்தில் போகும்போது தாய் என்ன பத்து வளர்த்தேன், என் பிள்ளைய நீ அடிச்சிடணும் ஒரு வார்த்தை சொல்லாத தேவனுடைய நியாயம். உன் அப்பா உன்னை எதுக்கு சிக்ஷித்தான்? நீ தவறு செய்ததானே, இனி என்ன செய்யாத? தெரிய செய்யாதப்பா, அது சொல்லு. புரியுதா இல்லையா? பெற்றோர் கவனம். அல்லேலூயா. இந்த காலம் நீங்க நினைக்கலாம் இன்டர்நெட் காலம், அது எங்கேயோ பாதாளத்துக்கு போட்டுவேன். நாம் நாமாகவே வாழ்வோம். ஆமென். உலக அறிவில் எங்கேயும் பறக்கட்டும். என் அப்பனுடைய அறிவை மீன்ஸ் உலகத்துல எந்த அறிவுமே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கட்டளை, இன்னும் ஒன்று உறுதி, நம்பிக்கை. ஆமென். கட்டளை என்னது? நடத்து. ஆமென். இன்னும் ஒன்று விடாதிருப்பான். சொல்லுங்க பாப்போம் எல்லாரும் சேர்ந்து. நடத்து. சேர்ந்து சொல்லுங்க. தமிழ் சொல்லுங்க. நடத்து. அடுத்தது விடாதிருப்பான். விடாதிருப்பான். ஆமென். அப்ப நம்ம நடத்தணும். ஓகே, கையில் தலையில சொல்லுவோம். ஹல்லேலூயா. நடத்து என்பது பயிற்றுவி என்பதாக அதுக்கு முழு அர்த்தம். பயிற்றுவித்தல், கற்றுக்
ஒப்புக்கொடு என்றாக்கும். அது பொதுவாக வேத இதில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கர்த்தருக்காக சமர்ப்பிப்பதில் ஆரம்பிக்கிறது. ஆமென். எப்படி சமர்ப்பணம் பண்ணுவதில் ஆரம்பிக்கிறது. இதான் நடக்கிறது. கர்த்தருக்காக என்ன செய்யணும்? சமர்ப்பிக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இன்னும் ஒன்று, பயிற்றுவிப்பது குழந்தை பருவத்தில் இருக்க வேண்டும். பயிற்று எப்போ? இப்போ பழமொழி சொல்ற 5 வளையாதது 50 வளையாது. இந்த சின்ன குழந்தைகளா இருக்கும் போது தாயின் தகப்பன் உங்கள் பிள்ளைகளுடைய கவனத்தில் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதுவே உங்க பிள்ளைகளுடைய பிஞ்சு உள்ளத்தில் அது முளைத்து எழும்ப ஆரம்பிக்கும். புரியுதா இல்லையா? ஆமென். நீ மனைவிய அடிச்சா உன் பிள்ளை பார்த்துட்டு நிக்குது. அடா துரோகி, உன் பிள்ளைய தவறா வளர்க்கிற, உன்னை தேவன் விட மாட்டார். கணவனிடத்தில் எதிர்த்து நின்று சண்டை போடுகிறாயா, குடும்பியை பிடிச்சி உன் பிள்ளை பார்க்கிறது. மனைவி இடத்தில் கெட்ட வார்த்தை பேசுகிறாயோ, குடும்பத்தில் கெட்ட வார்த்தை பேசுகிறாயோ, உன் பிள்ளை பார்க்கிறது. நீ இன்று விதைத்த விதை நாளைக்கு உங்கள் பிள்ளை வாழ்க்கையில் முளைத்து எழுத ஆரம்பிக்கும். எது நடந்தாலும் நல்லதை மட்டும் பிள்ளைகள் பார்க்கட்டும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. குடும்பங்கள்ல கணவனும் மனைவியும் டெய்லி சண்டை. சில கணவன்மாருக்கு 5 பைசா வேலை இருக்காது, ஒரே சண்டை. தோணா. சில மனைவிமாருக்கு கோபம் தாங்க முடியாது, கெட்ட வார்த்தை பேசி சண்டை. சபையில வந்தா அந்நிய பாஷை, வீட்டுல வந்து போன அந்நியர் பாஷை. இதற்கு நேயருடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை. அல்லேலூயா. ஒன்று நல்லா புரியுது. 5 வளையாதது 50 வளையாது. அல்லேலூயா. பயிற்றுவிப்பது என்றால் நடக்க வேண்டிய வழியில் என்ன செய்வது? நடத்துவதா. ஆமென். முதலாவதாய் நடக்க வேண்டிய வழியில் நடக்க முதலில் பெற்றோர் அறிந்திருக்க வேண்டும். புரியுதுல்ல? பிள்ளைய எப்படி நடத்தணும் என்பதை என்ன செய்யணும்? பெற்றோர் அறிந்திருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த வழியில பெற்றோர் நடக்கணும். புரியுதா இல்லையா? புரியுதா? நல்ல பெற்றோர் கவனிங்க. அல்லேலூயா. முதலாவது பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியை முதலாவது பெற்றோர் என்ன செய்யணும்? அறிந்திருக்கணும். நீங்கள் அறிந்த வழியில நீங்க நடக்கணும். அடுத்தது நீங்க உங்க பிள்ளைகளை நடத்தணும். அறிந்திருக்கணும், நடக்கணும். சொல்லுங்க, நடத்தணும். சொல்லுங்க எல்லாரும் வாயில திறந்து. அறிந்திருக்கணும், நடக்கணும், நடத்தணும். புரியுதா இல்லையா? அறியாம நடக்காம நடத்திட்டு இருந்தா பிள்ளை பாதியில வேற எங்கேயோ இருக்கும். எங்க இருந்தாலும் சரி. அதான் நான் ஒண்ணு சொல்றேன், நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்களுக்கு தேவன் கொடுத்த இந்த சபைக்குள்ள நின்று வளர்ந்து உருவானால் கட்டாயம் நீங்க நல்லா இருப்பீங்க. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? எங்க திருந்தாதவன் எங்க போன திருந்தவன், இங்க உருவாக்கப்படாத நீ எங்க போன உருவாக்கப்படாது. ஏன்னா நான் உன்னுடைய சகோதரன், நண்பன் அல்ல, உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். எவனோ ஒருத வச்சு கட்டின ஊழியர்கள் நான் வந்திருக்கல, என்னை கொண்டு கட்டின ஊழியர்கள் மறந்து. என்னுடைய மெசேஜினுடைய வியூ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் ஷார்ப்பாகவும் இருக்கு. காரணமே நான் பெற்ற பிள்ளைகள் என்பது. மற்றவங்க நினைப்பாங்க இவ்வளவு கடினம், நீ என் மகன் அல்ல போடா நான் சொல்றேன். என் பிள்ளைகளுக்குரிய போதனை. ஹல்லேலூயா. ஆமென். அதான் விஷயம். கேட்கும்போது தொடக்கத்தில் இப்படிதான் இருக்காங்க, கொஞ்சம் கடுமையா நான் போல் இருக்கேன். இல்ல, நெருங்க தான் தெரியும். ஹல்லேலூயா. அதான் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு அடக்காத ஒரு விஷயமா போயிருந்தோம். நம்ம கோயில் பேர் வந்திருந்த விசுவாசி ஒரு நாள் அங்கேயே சொன்னாடி, உங்க பாஸ்டர்
அவர் உங்க மாஸ்டர் நான் ரொம்ப கடுமையானவர் இல்லை சொல்றாரு. நல்ல அப்பன் பிள்ளைகளை கண்டிப்பா தான் வளர்த்துவான். கண்டபடி விடுறவன் அப்பன் கிடையாது. அவர் மூஞ்சல சாணி அடிச்ச மாதிரி போச்சு. ஒரு தேவனுக்குள்ள சொல்ற வார்த்தை அதுதான். ஹல்லேலூயா. எங்களை தவறுக்கு நேரம் வழி நடத்தவில்லை. ஆமென். அவர்களுக்கு பாதுகாக்க தடுக்கிற நிலையில் இருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒன்று நீ என்ன செய்யணும்? அறிந்திருக்க வேண்டும். அடுத்தது நடக்கணும். அடுத்தது நடத்தணும். அறியாமல் நடக்க முடியாது, நடக்காமல் நடத்த முடியாது. புரியுதா இல்லையா? எத்தனை புரிஞ்சது? அறியாமல் நடக்க முடியாது, நடக்காமல் நடத்த முடியாது. இது எந்த நீதி? இது வள்ளுவருக்கு ஔவையார் எழுதுனது. ஹல்லேலூயா. அப்போ நல்லபடி அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றவங்க புரிந்து கொள்வதற்கு, பள்ளிக்கூடத்தில் கற்க புஸ்தகமும் கரும்பலகையும் போதும். இதுதான் இல்லை பைபிள் ஸ்டடியில் கொடுத்த பாயிண்ட். ஸ்டடிக்கு வரவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கற்றுக்கிடுவாங்க. சொல்லுவா பைபிள் ஸ்டடியை கலந்துக்கிட்டவங்க இதெல்லாம் முதல்ல கற்றுக்கிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு வரும். தேவையான எல்லாம் வராது. சோத்திரம். அல்லேலூயா. அதான் ஸ்டடிக்கு வந்து. அதாவது பள்ளிக்கூடத்தில் கற்பதற்கு பிள்ளைகளுக்கு என்னது? புத்தகமும் கரும்பலகையும் தான். புத்தகத்தை படிக்கிறது, அடுத்து எழுதுறது இல்லையா? ஆனால் இல்லக்கூடத்தில் பயிற்றுவிக்க பெற்றோரின் வாழ்க்கை புஸ்தகம் சரியாக இருக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் படிப்பதற்கு புஸ்தகமும் கரும்பலகையும். ஆமென். இல்லக்கூடம் அப்படின்னா உன் வீட்டுல பயிற்றுவிக்க பெற்றோருடைய வாழ்க்கை புஸ்தகம் சரியாக இருக்க வேண்டும். வாழ்க்கையே கர்த்தர் என்ன சொல்றார்? புஸ்தகமாய் காட்டு. டெய்லி உன் பிள்ளை வந்து உன் வாழ்க்கையை படிக்கணும். நீ சிகரெட் பிடிச்சா எப்படி இருக்கும்? அப்ப சிகரெட் பிடிக்கிறவனா ஆன்சா ஆன்ஸ். அடுத்து என்னன்னா பான்பராக் போட வந்து உன் பிள்ளை எப்படி இருக்கும்? நாசமா போயிடும். ஏதாவது அப்ப ஆன்ஸ் போடுறியா? கேன்சர் வர ஜோட்ராக் போடுறியா? பிரச்சனை வந்துடும். அல்லேலூயா. நீ ஆன்ஸ் போட்டு பான்பராக்கு போட்டு மூக்குப்பொடி போட்டு வெத்தலைப்பாக்கு போட்டு நீ சாராயம் குடிச்சு நீ இருந்துட்டு உன் பிள்ளைகள் எப்படி உன் வழியில் நடக்கும்? உன் வீட்டுல பூரா புருஷன் மனைவி கட்டாளத்தமே சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி ஐயா உன் பிள்ளை நல்லா இருக்கும்? சொல்ல என்கிட்ட. நான் உங்களுக்கு கட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் உருன்னு இருக்கு. பக்கத்து வீட்டு நாய் வேற ஒரு வீட்டு நாயை பார்த்தாலும் உரு. அங்க ஒரு பிரௌனி வளர்ந்துட்டு ஒரு பிளாக்கி அப்படியே போகுது. பிளாக்கியை பார்த்தோன்னா பிரௌனிக்கு ஒரே கோபம். உடனே பிளாக்கி சொல்லுது, ஓ நாய் சண்டை போடுறது கணவன் மனைவி அல்ல. உன்னை நாய் சண்டை போட்டு குடும்பத்தில் பிள்ளைகள் முன்னாடி வாழ்வதற்கல்ல, உன குடும்பத்தை கட்ட கொடுத்தது. வாய் அடக்கி வாழ புரிஞ்ச மட்டும் சொல்லுப்பாங்க. என்னப்பா இவ்வளவு தூரம் படிக்கும்? இதுதாங்க எங்க ட்ரீட்மெண்ட். அவன் அவன் மேல வச்சு மருந்து கட்டுற வேலை நம்மகிட்ட இல்லை. கீறி உள்ள இருக்கிறத எடுத்து வெளியே தள்ளிட்டு மருந்தெல்லாம் உள்ள வச்சு அடைச்சு தைக்கிறது நம்ம வேலை. அப்பதான் சிறிய காயம் ஆறும். மேல ஆண்டோடு நம்ம போகும்போது ஆண்டோடு கேட்பாருல்ல. ஹல்லேலூயா. வெறும் அந்நியாவிலேயே உங்க சபையை முடிச்சுக்கடான்னு கேட்க கூடாது. என்கிட்ட போதிக்க நீ போதிச்சியா என்று கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. சரி, அவர் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்ப பெற்றோரின் வாழ்க்கை என்னும் புஸ்தகத்தை பார்த்து கற்றுக்கொள்ளும் பிள்ளைகள் முதுமையிலும் அவைகளை அசைபோடும். புரியுதா இல்லையா? புரிந்து கொள்ள. பெற்றோரின் வாழ்க்கை என்னும் புஸ்தகத்தை பார்த்து கற்றுக்கொள்ளும் பிள்ளைகள்
முதுமையிலும் அவை அவற்றை என்ன செய்யும்? அசை போடும். புரியுதா இல்லையா? பகல பூரா ஆடு மாடு மேயுது, வீட்டுல வந்து சும்மா நடக்குமா? அடுத்த டியூட்டி ஆரம்பிச்சுட்டு ஆசை போட்டுட்டு. இதே மாதிரி இன்று உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது, பார்ப்பதும் கேட்பதும் நடக்கை மூலம் கற்றுக்கொள்வதை வரும் காலத்தில் பிள்ளைகள் வளரும் போது அல்லேலூயா அதை திருப்பி ஞாபகத்தில் கொண்டு வருவார். அசை போடுவதால் அதுதான் அல்லேலூயா. பையன் பிள்ளை பாப்பாங்க, எங்க அப்பா அம்மா அங்க என்ன பேசுறாங்க. ஆமென். சில குடும்பங்கள்ல பெற்றோர் எப்படி இருந்தாங்க, அடுத்தவங்களை பற்றி குறைய பேசுவதே இவர்களுடைய வாழ்க்கை. அடுத்த விசுவாசி, அடுத்த குடும்பத்தார், பக்கத்து ஊரார், பக்கத்து தெருவில் உள்ளவங்க, நம்ம கூட மற்றவங்க கூட வேலை செய்யறவங்க, அவங்க என்னென்ன தவறுகள் செய்கிறார்களோ, சபையில் ஒரு விசுவாசிகளிடத்தில் என்னென்ன பிடிக்கலையோ அதெல்லாம் கொண்டு கொட்டுற நேரம் தான் எங்க வீட்டுல. நீ கொட்டுனது ஒரு நாள் நிச்சயம் உன் பிள்ளையின் வாழ்க்கையில முளைக்க ஆரம்பிக்கும். நீ வீட்டுல கணவன் மனைவியா பிள்ளைகளோடு என்னென்ன நீ பேசுகிறாயோ, அடுத்த விசுவாசிகள் குறித்தோ, பக்கத்து குடும்பத்தார் குறித்தோ, குடும்பத்து சொந்த பந்துகள் குறித்தோ என்னென்ன காரியங்கள், நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எதெல்லாம் பேசுதியோ அவைகள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளுடைய உள்ள இருதயத்தில் இருதயமாகிய நிலத்தில் நினைச்சு விதைக்கிறீங்க. பிள்ளைகள் வளர வளர நீங்கள் விதைத்ததில் சேர்ந்து முளைக்க ஆரம்பிக்கும். நீ விதைக்க வேண்டிய ஒன்றே ஒன்று ஆண்டவராய் இயேசுவை குறித்து. ஆண்டவராய் இயேசுவை எந்த பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்பதாய் விதைக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் பரிசுத்தவான்களாய் பரலோகத்தில் வருவாங்க. கையை கடிதத்தில் மையப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். இன்னும் வேதம் சொல்லுகிற நீதிமொழிகள் அதனுடைய 12வது 23வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் சாக மாட்டான். அந்த புரிந்து கொண்டு பிள்ளைகளிடத்தில் அன்பாயிரு, செய்ய வேண்டிய காரியங்களை செய், ஆனால் அதிகமா செல்லம் கொடுக்காது. புரிஞ்சவங்க மட்டும் கையை வைத்துக்க. நம்ம சபையிலேயே என்கிட்ட வந்து என் கண்ணு என் மூக்கு தூக்குறதுன்னா இன்னும் மூக்காட்டம் இல்ல, கண்ணாட்டம் இல்ல, சாக்கடையாட்டம் ஓவரா தூக்காத. இந்த பெருமை என்ற அகங்காரம் பிள்ளையின் வாழ்க்கையை கெடுக்கும். பிள்ளை நீ அழகா படிக்க வச்சிருக்கலாம், அழகா பெற்று வச்சிருக்கலாம், நல்லபடியா கல்வி கற்றிருக்கலாம், அது ஒண்ணும் நேற்று கிடையாது. அது பரலோகத்து போறவாது. ஹல்லேலூயா. பூலோகத்து மட்டும்தான். ஹல்லேலூயா சொல்ல வாய்ப்பு. இரண்டு நாளைக்கு என்ன 40 வருஷம் பக்கம் இருக்கிறதுனால நிறைய பேர் இல்ல, அநேகர் சிலர் இறந்து போயிட்டாங்க, சிலர் வேற இடங்களில் போயிட்டா, பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, அப்படி இப்படி எல்லாம் போயிடுச்சு. ஓகே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்றாங்க. ஒரு நாள் ஏன் நம்ம விஷயம் சொன்னது, நான் ஆளை சொல்லாம சொல்ற தப்பு இல்லையா? ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இப்படி சொல்றாரு, தங்கத்தை உரைச்சா அதுல என்ன இருக்கும்? குறை பார்க்க முடியும். ஆனா என் பிள்ளைகளிடத்துல அப்படி இல்லை. அவன் உடனே சொன்ன, சிஸ்டர் இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாது. ஆனா இன்றைக்கு தங்கத்தை மாதிரி சாணத்தை மாதிரி சொல்லு. புகழ்ச்சி தேவனுக்குரியது. உன் பிள்ளைய புகழ்ந்து கெடுக்க கத்த கொடுத்தது, அவர்களை புத்தி சொல்லி வளர்க்க தேவன் கொடுத்தது. ஓவர் செல்லம் கொடுக்காத, அன்பா பாரு, கவனி, அரவண, முத்தம் கூடி எல்லாம் ஊட்டி ஊட்டி எல்லாம் ஓவர் செல்லம் கொடுத்துட்டா கெடுத்து கெட்டு போயிருக்கு. ஓவர் செல்லம் கொடுத்துட்டா புருஷன் என்னடா பண்ணிருக்கிற உடனே அம்மாவுக்கு கோவம் வந்து செல்லம் கொடுத்த செல்லம்மா சோதரம் செல்லம்மா சொல்லும், ஏன் பிள்ளைய திட்டுற அப்படி கேட்ட தாய்மாரி யாராவது இருக்கிறீங்க? தகப்பன் திட்டும் போது
என் பிள்ளை எதற்கு நீ திட்டினாய் என்று கேட்ட தாய் இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீ மனம் திரும்பணும் சொல்லி போட்டேன். புரியுதா இல்லையா? இன்று மனம் திரும்பணும். புருஷன் மன்னிப்பு கேட்டு புருஷன் மன்னிப்பு கேட்டு. ஏன் ராத்திரி பகல் அந்த மனுஷன் உழைக்கிறான், வெயிலையும் மழையிலையும் கிடந்து உழைக்காத கிடக்கிற சோம்பேறியை விட குப்பையில உழைச்சி கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பார்த்து பார்த்து பீஸ் கட்டி துணி வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து கறி வாங்கி கொடுத்து எல்லாம் கவனிச்சு கவனிச்சு வளர்க்கிறான். ஏன் அவனுக்கு திட்டு உரிமை இல்லையா? நீ சமைக்கிறது நேரம் உனக்கு வேலை. தோத்துடும். கொஞ்சம் மாத்தி விடுவோமா? நீ வேலை செய், அந்த மனுஷன் சமைக்கட்டுமா? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? திட்ட மூஞ்செல்லாம் பார்த்தா தெரியுது, வீங்குது. பிள்ளைகளை தகப்பனார் கண்டிக்கும் போது, கடிந்து கொள்ளும் போது, திட்டும் போது, சிக்ஷிக்கும் போது எந்த காரணத்தினாலும் தாய்மார் கணவன் என்ன செய்யாத திட்டாத. உழைச்சி அவன் அந்த பிள்ளைகளுக்காக பாடுபடுறான். பையன் நீங்க வீட்டில இருந்தாலும் பாடுபடலாம், கஷ்டப்படலாம், ஓகே. ஆனால் வெயிட்ல போய் நின்று பார்க்கணும். வெயில போய் நின்று பார்க்கணும். வெயிட்ல நின்று வேலை செய்து பார்க்கணும். காட்டு தோட்டத்தில் செய்து பார்க்கணும். ஆடு மாடு மேய்ச்சி பார்க்கணும். பில்டிங் மேலே ஏறி வேலை செய்து பார்க்கணும். ஆஃபீஸில் போய் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து கீச்சூடு மேய்ச்சூடு எல்லாம் சேர்ந்து கடைசியில் அதுகளுக்கு வேற என்னமோ வியாதி வந்துடுது. அந்த லெவலில் கஷ்டப்படுறவங்களாம் தெரியும் ஐயா. கஷ்டப்பட்டு கொண்டு வந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனால் அப்படி கொடுக்குற தகப்பை பிள்ளைகளை கண்டிக்க மாட்டாங்க. அதிகாரம் இருக்கு. பிள்ளைகள் ஒருவேளை அழுதுட்டு உங்கள்கிட்ட சொன்னாலே தாய் சொல்லணும், பார்த்தியா கஷ்டப்பட்டு ஒரு அப்பா சம்பாதிச்சு கொண்டு வராரு, அவர் கொடுக்குறதுல அவர் எவ்வளோ வருத்தப்படுறாரு, உன் அப்பா வருத்தப்படுறா, நீ அப்பா நடக்கிற, ஏமா நீ நடக்கிற சொல்லலாம் வேண்டாமா? ரொம்ப கவனம். அப்படி நீங்க வளர்த்தா பிள்ளைகள் பாதியில யாரும் கூடயோ பையங்க பாதியில யாரையோ கூட்டிட்டு வராங்க. உன் வளர்ப்பு செடி இல்லை, அதுதான் கூட்டிட்டு வருது, அதைத்தான் ஓடி போடும். புரிஞ்சுதா இல்லையா? 21:13 தண்டியாமல் விடாதே, குற்றத்தை கண்டால் தவறுக்கு தகுந்தபடி சிக்ஷை கொடு, கடிந்து கொள், புத்தி சொல். தண்டியாமல் விடாதே. பிறப்பினால் அடித்தால் சாகாம். அப்போ பிள்ளைகளை கண்டிக்க சிக்ஷிக்க ஒரு வயது வரம்பு இருக்கு. அதான் சொல்லப்பட்ட 5 வளையணும், வளைச்சு வளைச்சு வரணும். சிறு குழந்தையா இருக்கும் போதே சரியா வள. ஆமென். அப்ப நீ வாலிபத்தில் வரும்போது சொன்னா போதும். சின்ன குழந்தைகளா இருக்கும்போது சிக்ஷித்து வளர்த்தால், கண்டித்து வளர்த்தால், கடிந்து கொண்டு வளர்த்தால், வாலிபத்தில் என்ன சொன்னா போதும். சொல்ல முடியுதா? ஆனா நீ சரியா வாழணும். கைகளும் தலையில சொல்லுவோம். நீதிமொழி 22:15 படிக்க பார்க்கலாம். பிள்ளையின் நெஞ்சில் மதியில என்ன செய்யணும்? ஒட்டி இருக்கும். எங்க ஒட்டி இருக்கா? நெஞ்சில், உள்ளத்துல. அல்லேலூயா, ஒட்டி இருக்கு. அடுத்தது, அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். நீதிமொழிகள் நல்ல படிங்க. அல்லேலூயா, கைகளும் சொல்லுவோம். பிள்ளையின் நெஞ்சில் என்ன ஒட்டி இருக்கும்? மதியினம், புத்தியினமான சிந்தை, தகாத எண்ணங்கள், ஒழுங்கினமான எண்ணங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் நினைச்சு ஒட்டி இருக்கும். ஏன்னா நீ அவனை கரெக்டா வளர்க்காதனாலதான் எட்டி எட்டி பார்க்கிறது. உத கொடுத்து வளர்த்து பாரு, கரெக்டா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நாம் சிக்ஷித்து கண்டித்து பிள்ளைகளை வளர்த்தால், வழி மாறி போனால் தேவன் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நாம் சரியா கண்டுகொள்ளாமல் விட்டு அது எப்படி வந்த கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 3:12 படிப்போம். நீதிமொழிகள் 3:12. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. தகப்பன் சிக்ஷிக்கிறது எதனால சிக்ஷிக்கிறார்? நேசிக்கிறது.
மகனை நேசிப்பதா? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவாங்க, பையன் எவ்வளவு கண்டிப்பா வளர்க்கிறான். அப்ப சொன்னா அவன் பையன் மேல என்ன வச்சிருக்கான்? அன்பு வச்சிருக்கான். ஆமென். அப்ப நேசிக்கிற தகப்பன் தான் பிள்ளைய சிக்ஷிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றோர் அங்கே இருந்து பார்க்கணும், கவனிங்க. பிள்ளைகள் இங்க இருந்து குறும்பு செய்யறாங்க, என்ன பண்றான்? வீட்டுல போய் என்ன செய்யணும்? காதை ஒரு திருக்கு. புரியுதா? ஸ்தோத்திரம். அங்க என்னடா பண்ணிருந்த நீ? நேரம் தான் அடிக்கிற மட்டும் பெற்றோர் கரெக்ட் பண்ணி. ஸோ 2 நீட்டினாலும் கிடைக்கும் அடிக்கணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் பெற்றோருக்கு ரொம்ப பொறுப்பு. பிள்ளை சபையில இப்படி வந்திருக்கு, சந்தேஷம் ஒழுங்கா வருதா, சும்மா நடந்துட்டு இருக்கா, வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கா, சும்மா விளையாட்டு தரமா, இல்ல வெளியே உட்காந்து ஏதாவது புட்டா பிடிச்சிட்டு இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பெற்றோருடைய வேலை. ஹல்லேலூயா. சரி, பாருங்க, அதான் சொல்லப்பட்டு, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ சிக்ஷிக்கலாம். நம்ம ஆண்டவர் நமக்கு சில சிக்ஷை என்ன செய்கிறாரா? கொடுக்கிறாரா? யா, எதுக்கு அனுமதிக்கிறார்? தம்முடைய வாழ்க்கையில அவருக்கு பிடிக்காத காரியம். ஹல்லேலூயா. கர்த்தர் துக்கப்படுகிற, கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை நீ செய்தால், அந்த வழி நீ நடந்தால் சில சிக்ஷை கிடைக்கும். சில பிரச்சனை வந்து அது ஆயிடுச்சு, இதாச்சு, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த நஷ்டம் சொல்றோம் இல்ல. காரணம், எங்கேயோ கர்த்தர் துக்கப்படுற காரியம் உங்ககிட்ட வந்து. நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கண்காணிக்கிறவர் தேவன். ஆமென். ஒன்று நடக்கிறது என்றால் பரலோகத்துக்கு தெரியாம நடக்கவே நடக்காது. ஏதாவது ஒரு தவறா கஷ்டமான சூழ்நிலை வருகிறது என்றால் உடனே புரிந்து கொள்ள வேண்டும், நான் ஏதோ எங்கேயோ தவறி எங்கேயோ தவறி இருக்கிறேன். கர்த்தர் துக்கப்படுகிற நிலையில் நான் ஏதோ எங்கேயோ போயிருக்கிறேன், செய்திருக்கிறேன், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளை குறித்து தேவன் பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பதவி நம்ம பார்க்க முடியும். அதுல ஒன்றுதான் சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆமென். அவர் பாருங்க, அதுல 1 சாமுவேல்ல 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவள் போய் மனம் கசந்து அழுது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து கொடுத்தால் உயிரோடு சகல நாளிலும் கர்த்தருக்கு என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. தனக்கு தேவன் கொடுக்க போற குழந்தையை நான் இப்படி செய்வேன் தீர்மானம் எடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. 1:27 வாசிப்போம். இந்த பிள்ளைக்காக நான் என்ன விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், எனக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். பெத்தெடுத்த மகனை பக்குவமானவனை எங்க கூட்டிட்டு வாரா? சபைக்கு, ஆலயத்தை கூட்டிட்டு வாரா, ஒப்படைக்க வாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லு. ஆமென். இந்த பிள்ளைக்காக நான் என்ன செய்த? கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினேன். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார். நீ சரியா ஜெபம் பண்ணா உங்களுக்கு குழந்தைய அந்தந்த நேரம் கரெக்டா கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நீ அப்படி எல்லாம் இருந்தா எப்படி குழந்தை கிடைக்கும்? ஹல்லேலூயா. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு, அத்தனை வருஷம் ஆச்சு, குழந்தை வேணும். நீ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. குழந்தை உனக்கு தானே தர்மம் கட்ட, அப்படிதானே? இல்ல வேற? ஹல்லேலூயா. அப்போ பாஸ்டர் நீ வாங்குதல்ல, நீ கட்டது ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாரு. ஆற தப்பு இல்ல. ஹல்லேலூயா. நாங்க ஜெபித்தால் அந்த ஜெபம் பலிக்கணும். ஹல்லேலூயா. உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீ தேவன் முன்பு அர்ப்பணிக்கிற நிலையை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா.
ஹalleluya. அந்த பிள்ளைதான் வளர்ந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கர்த்தர் மாற்றினார். சரியாக அர்ப்பணித்து ஜெபித்தார், ஒரு பிள்ளையை கர்த்தர் உயர்த்துவார். சரியான பாதையை ஒரு பிள்ளைகள் நடத்தினா ஒரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. நீ முழங்கால் படிக்கணும், உன் பிள்ளைகளை என்ன செய்யவை? முழங்கால் படிக்கவை. ஆமென் ஆமென். சில குழந்தைகள் சாப்பிடணும்னா என்ன காட்டணும்? மொபைல். என்னது? மொபைல். நீ கொஞ்சம் கொஞ்சமா மலம் பாம்புக்கு வாயில கொடுத்தது மாதிரி முழுங்கும். எந்த காரணத்தினாலும் உங்க குழந்தைகளை கையில மொபைலை கொடுத்து பழக்கா. அது படிக்கிற காலத்தில் அதுக்கு தேவையான படிப்புக்கு தேவையானது சில டைம்ல அதுல எனக்கு தேவைப்படும். அது தவிர்த்து வீணாய் நேர போக்கு பொழுதுபோக்கு எங்க கொடுக்காத, மொபைல் கொடுக்காத. டிவி ஆன் பண்ணி வச்சு பிள்ளைய அங்க உட்கார்ந்து விளையாடட்டுன்னு விடாத. சில வீட்டுல 5 பேர் கையில மொபைல். நீ வாங்குறதுலயோ வச்சுக்கிறது தப்பு நான் சொல்றேன். நீ அதை எப்படி பயன்படுத்துது? நீ ஒரு இடத்துல உட்கார, உன் பிள்ளை உன் பக்கத்துல வந்தாட்டு அம்மா என்ன குத்துறா, உன் பிள்ளைய கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கு. அப்ப என்ன பாக்குறான்? இதுதான் உன் பிள்ளை அதை கவனிக்குது. அது ஒரு போதை மாதிரியா இருக்கு. அவன் மதுபானத்துக்கும் வேசித்தனத்துக்கு ஒருவன் அடிமைப்பட்டது போல மொபைலுக்கு அடிமைப்பட்டால் ஒருவேளை அவன் திரும்பி வந்துடுவான், இவன் திரும்ப மாட்டான். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு நிலைச்சு புரிஞ்சா இல்லையா? மதுபானத்துக்கு அடிமைப்பட்ட ஒருவேளை ஒரு காலத்துல திரும்பி வந்துடுவான். வேற தகாத வழிகள்ல போற ஒருவேளை திரும்பி வந்துடுவான். ஆனால் மொபைலுக்கு அடிமைப்பட்டவங்க திரும்பவே மாட்டான். புரியுதா? ஆமென். எத்தனை குடும்பத்துல பெற்றோர் பிள்ளைகளால் சித்திரவதை அனுபவிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். உண்மையா இல்லையா? அது தெரியாம நீ கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுக்க. அல்லேலூயா. கைகளுக்கு தள்ளில சொல்றோம். ஹalleluya. தாவீதுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கண்டிப்புல கொஞ்சம் குறைஞ்சதனால ஹalleluya அவன் இடையில கொஞ்சம் சில்பாய் போனான். ஆமென். பேதுரு படிப்பறிவு இல்லாதவனா இருந்தான். ஹalleluya. அவன் கிறிஸ்துவை பின்பற்றபடியினால் ஆமென் சபையை ஸ்தாபிக்கிற ஒரு மனுஷனாய் கர்த்தர் மாற்றி. இந்த வாசிப்பு உபாகமம் 6வது அதிகாரம் 5 7 வரை வசனத்தை வாசிங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் வாழ வேண்டியது. ஆமென். முதல்ல படிச்சோம் என்னன்னு? நீ முதல்ல வாழ வேண்டிய வழியை அறி. ஆமென். முதல்ல அறி. அந்த அறிந்ததை நீ என்ன செய்? நட. நடந்ததை நீ நடத்து. படிப்போம். எப்படி? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறு. முதல்ல அப்பன் அம்மாவோட சொல்றாரு ஆண்டவர். ஆமென் ஆமென். முதல்ல நீ என்ன செய்யணும்? வாழணும். பரிசுத்தத்தை காத்து வாழணும். நீட்டா இருக்கணும். ஆமென். ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபிக்கணும். பைபிள் படிக்க வேண்டிய நேரம் பைபிள் படிக்கணும். அதை யார் பார்க்கணும்? பிள்ளைகள். சபை என்ன காலைல நேரம் பண்ணி நீ கவர்ந்து கிடந்து உறங்காத. அல்லேலூயா. காலைல எழும்பி நேரமே முந்தின நாளே சொல்லணும். என்னன்னு? டேய் நாளைக்கு என்னது? ஆராதனையாக சர்ச்சு லேட்டாக கூடாது. ஆமென். நேரமே போணும் என்று யார் சொல்லணும்? அப்பன் அம்மையும் சொல்லணும். யார்கிட்ட சொல்லணும்? பிள்ளைகளிடத்துல. இவங்க காலையில எழும்பி என்ன செய்யணும்? ஒவ்வொரு தட்டு கதவுல தட்டிடணும். யாரு? தகப்பனும் தாயும் வளர்ந்த பிள்ளைகளா இருந்தா, ஏய் ரெடியாங்கடா, மணி 6 ஆச்சுடா, 9:30 ஆராதனை, ரெடியாங்க.
சொல்லணும். அது அவனுக்கு எப்படிதான் இருக்கும்? டிஸ்டர்ப். டேடியை பாரு, கொஞ்ச நேரமா தூங்குறான விடுறாரா அப்படி அவன் சொல்லணும். அதுதான் நல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுப்பணும். நீ என் பிள்ளை தானே, அடுத்த பக்கத்து வீட்டுல எழுப்புற. ஆமென், ஹல்லேலூயா. எழுப்பணும். நீ எழுந்து ரெடி ஆகணும். பாப்பா இவ்வளவு சீக்கிரமா எங்க அம்மா அப்பாவும் ஆயத்தப்படுறாங்க. அவன் சொல்லுவான், ஏமா 9:30 மணிக்கு தானே சர்ச்சு, இப்பவே என்ன? டேய் 9:30 மணிக்கு எல்லாம் போறது, 9:15 போய் முட்டி போடுறாங்க. இப்படி நீ பழகிப்பாரு, உன்னை பின்பற்றி வர பிள்ளை அப்படியே வாழணும். நீ எப்பவும் ஆராதனை முடிஞ்சவரும் ஆடி 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 வந்தா உன் பிள்ளை வந்து நாளைக்குள்ள வராது, வெளியே மேய்ஞ்சிட்டு கிடக்க. நீ சபைக்கு வளர்ந்தா வரவில்லை என்றால் உன் பிள்ளையை நீ மறந்துரு. அவ்வளவுதான். நீ ஆராதனையில் தேவனை ஆராதிப்பதில் ஏதாவது குளறுபடி பண்ணி உலகத்தை நேசித்து உலகத்தின் பின்னலாய் போனால் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் கேள்விக்குரிய மாதிரி. நீ தேவனுக்கு முதலிடம் கொடுத்து பழகு. ஏன் இம்மைக்குரிய எதுவா இருந்தாலும் உன்னோடு கூட வரவே வராது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் வாழ்வதே நிச்சயமாக உன்னை வழி நடத்தும். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு தகப்பனா இருந்தாலும் தாயா இருந்தாலும் ஆராதனை என்பதை நீ தவற விடாதே. நீ உன்னுடைய சுவாசத்தை கையில் வைத்திருக்கிற தேவனையாக ஆராதிக்கிறாய். உன் வாழ்க்கையில இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை எதிர்காலத்தில் இருந்தாலும் சரி, உன் சன்னதிக்கு இருந்தாலும் சரி, நன்மை நடக்க வேண்டும் என்றால் நாம் ஆராதிக்கிற தேவனால் மட்டுமே தான் நடந்தாக. வேற வழியே கிடையாது. ஆமென். அப்படி என்றால் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை ஆராதிப்பதில் நீ முக்கியத்துவம் கொடுத்தா உன் பிள்ளைகள் நாளைக்கு கர்த்தருடைய சொத்தாக இருக்கும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? முடங்காத சபைக்கு வா. ஹல்லேலூயா. கல்யாணத்துக்கு போன சாவு வீட்டு போய் திரட்டி சாவுக்குன்னா போதும். பணத்தை பக்கத்தில் போய் படுத்து உறங்க போனேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இறந்துட்டாங்கன்னா ஓகே, போயிட்டு பார்த்துட்டு பார்க்கணும். ஒரு சூழ்நிலை நிரும்ப நெருக்கம், பக்கத்து நிரும்ப நெருக்கம்னா அது நம்ம நின்றுதான், வேற வழி இல்லை. ஆனால் கொஞ்சம் தூரத்துலன்னா பார்க்கலாம், ஒரு டைம் இருக்கு, எப்போ அடக்கலாம் இந்த டைம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு வந்துட்டோம். நம்ம போயிட்டு சரி வந்துட்டு அந்த இடையில சபையில் வந்து ஆராதிச்சுட்டு ஓடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்குமே நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தா எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு சூழ்நிலையை ஆயத்தப்படுத்தி கொடுப்போம். அவங்க வருத்தப்படாத அவங்களுக்கு நம்ம நடத்துவாங்க. கல்யாணமா ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு போகாத, முந்தின நாள் போய் இல்லைன்னா ஆராதனை முடிச்சுட்டு போ. ஆராதனை முன்ன நீ சாப்பிட்டுட்டு வந்து நீங்க வந்து மலம்போகம் மாதிரி வெளியால. காலையில 7 மணி கல்யாணம், அதனால கல்யாணத்தை பார்த்துட்டு சர்ச்சுக்கு போலாம். போகாத, ஜீரண கோளாறு வரும். முந்தின நாள் போ. அல்லேலூயா. முந்தின நாள் போயிட்டு பார்த்துட்டு செய்யப்பா, நாளைக்கு தான் லேட்டாக தான் வருவேன், அதான் என்ன வந்தேன். என்ன விட உனக்கு சர்ச்சா முக்கியம். ஐயோ, சர்ச் இருக்கிறதா என்ன நீ கூப்பிட்ட தெரியுமா உனக்கு? நான் கர்த்தருடைய பிள்ளை ஆனதான் என்ன நீ கூப்பிட. நான் குடிகாரனா இருக்கிறத கூப்பிடுங்க, அந்த மாதிரி பானையை உடைக்காம போக மாட்டேன்ல. ஹல்லேலூயா. நான் திருந்தி வாழ்ந்ததனால தான் ஐயா கூப்பிட்டதே. ஆமென். என்னை மாற்றி அமைத்த என் தேவன் தான் ஐயா முக்கியம். தீர்மானிச்சு பாருங்க நீ. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க வரதுக்குள்ள ஒரு உனக்குள்ள ஒரு வெறி இருக்கணும். அந்த வெறித்தனம் தான் உன்னை சீரா நடத்தும், உன் சந்ததியை சரியா நடத்தும். அந்த நாள் ஆராதிக்கிற நாள் உள்ள ஆதாயத்தை ஒதுக்கி வை. உனக்கு அதற்குரிய வருமானத்தை வேறு வழியில கர்த்தர் உனக்கு கொடுப்பார். தேவன் சும்மா செயலற்ற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையே கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் என்னென்ன எதை செய்யணுமோ அதை அதன் நேரத்தை செய்கிற தேவனை மறந்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்.
வாழ்க்கையில் நடக்கிறது நீ பார்த்து ஆச்சரியப்படுவாய். என் தேவன் இதை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவாய். ஆமென். வாசித்து முடிப்போம். நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் எங்க இருக்கணும்? முதல்ல உன்கிட்ட இருக்கட்டும். இருக்க கடவுது. அப்புறம் நீ அங்க சொல்லு. முதல்ல எங்க? உனக்குள்ள, அப்புறம் உன் பிள்ளைகளுக்கு. அடுத்தது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், நடக்கிற போதும், பண்ணும்போதும், நீ பக்கத்து வீட்டுக்காரங்க பேசு. சபையோட விசுவாசத்தை குறித்து பேசு. ஊழியக்காரனை படித்து நல்ல நாள் தொட்டு தொட்டு பேசு. அப்படியே சொல்லிருக்க. எதை குறித்து? வேதத்தில் உள்ளதை குறித்து பேசு. கேட்ட சத்தியத்தை குறித்து பேசு. ஹல்லேலூயா. ஏன் நீ நட முதல்ல, அப்புறம் உன் பிள்ளை. ஹல்லேலூயா. அடுத்தது உன் கையின் மேல், ஒரு கையின் மேல் உன் கையில வேதாகமம் இருக்கட்டும். அடுத்தது நடுவே எழுதி வை ஜெபத்துல. அடுத்தது நிலைகளிலும். இயேசுவே இந்த வீட்டு தலைவரின் வசனத்தை எழுதி வை. அடுத்தது இதெல்லாம் செய்யறது யார் பாக்குறா? புள்ள பாக்குறது. ஆமென். அப்பா காலில் எழுந்த உடனே குட்டி போட்டு ஜெபம் பண்றாரு. அது சத்தம் கேக்குது. தூக்கி தூக்கி குழல்ல அப்பா. ஹல்லேலூயா. 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 காலில் எழுந்து முட்டி போட்டு சோத்திரம் ஜெபம் பண்ணான்னு பாச சொல்லிட்டாரு. ஆண்டவரே சோத்திரம். சம்பவம் நடந்தது. நான் முடிச்சுக்கிறேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் பக்கத்தில் சர்ச்சு, நான் சர்ச்சு நாங்கள் பேர் கிறிஸ்தவங்களாக இருந்து அப்புறம் நான் முதலாவது எங்கள் வீட்டில் நான் ரசிக்கப்பட்டேன். டெய்லி காலைல சர்ச்சில் தான் அதிகமாக படுப்பேன். வீடு பக்கம் தான். காலைல 4 மணிக்கு பாட்டு போடுறோம். காலையில் 4:30 வர பாட்டு, 4:30 மணிக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார். நல்ல கவனி, இது உங்களுக்காக சேர்த்து இப்போதான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அங்கே ஓடினோம் காலில். அப்போ பாட்டு போட்டுட்டு நான் பாட்டு பாடணும். பாஸ்டர் வந்துடுவார். வந்தவர் அவர் சாப்டர் வாசத்துக்கு பிரசங்கம் பண்ணார். சரி, ஒரு நாள் என்னாச்சுன்னாக்க நான் போக முடியல. எனக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறது. பிரசங்கம் பண்ணி லாஸ்ட்டில் ஜோம் பண்ணும்பா தூக்கி ஜோம் பண்ணுறாரு. எங்க கேட்குது? உலகமே கேட்குது. எனக்கு நிம்மதி இல்லை. ஐயோ, எந்த பாஸ்டர் மைக்கில் தூங்குறாங்க. நான் இங்கேருந்து ஓடுறேன். ஓடி போயிருந்து சொன்னோன்னா என்னென்ன வேலைகள் நாங்கள் எல்லாம் முடித்து செஞ்சிருக்கிறது. ஏன்னா அவர் தூங்குறாரு பாவம். அதையெல்லாம் செயல்படுத்துவோன்னு பப்ளிக்கு ஏதாவது சொல்லிடக்கூடாது. ஒரு நாள் ஓடக்கூடாது. என்ன பாஸ்டர் நான் தூங்கி கேட்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஓடுற மாதிரி ஆகி போச்சு. நான் ஏன் சொல்றேன், ஊழியக்காரோட நிலைமைக்கு எனக்கு தாங்க. நான் விசுவா சேர்ப்போம். நான் ஓடுறேன். ஒரு கொஞ்சம் பக்கம் தான் ரெடி ஆகிட்டாரு. நான் ஏன் சொல்றேன்னா, நீ தூங்க நீ ஜோம் பண்ணி தூங்குனா உன் பிள்ளை படுத்து தூங்கும். நீ முட்டியோட ஜோம் பண்ணி சொல்லு வடிச்சு உள்ள பார்க்கும். சரி, நம்ம நியாயமா தூங்கும். அந்த வேலை செய்யாத. தூங்கும்போது தூங்கு, ஜெபிக்கும் நல்ல ஜெபம். கண்ண மூடி ஜெபம் பண்ண தூக்கம் வருதா? எழும்பி ஜெபம் பண்ணு. ஆமென். அல்லேலூயா. முட்டி போட்டு ஜெபம் பண்ண தூக்கம் வருதா? நின்று ஜெபம் பண்ணு. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நின்று ஜெபம் பண்ணி பாரு, தூக்கமே வராது. தூங்குற கீழே விழுந்து தலையில உடையும். ஹல்லேலூயா. பைபிள் படிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் பெற்றோர் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை யார் பார்க்கணும்? பிள்ளை பார்க்கணும். பார்த்து நாளைக்கு ஹல்லேலூயா எங்க அப்பா இப்படி ஜெபம் பண்ணார், கை கூப்பி ஜெபம் பண்ணார், முட்டி போட்டு ஜெபம் பண்ணார், கையை உயர்த்தி ஜெபம் பண்ணாரு,
முட்டில நின்று பைபிள் படிச்சாரு. இது யாருக்கு மனசுல பதிவு? பிள்ளைகளுடைய மனசுல. நாளைக்கு உங்க பிள்ளை கால்வாய் ஓரமாய் நடப்பட்ட விருட்சத்தை போல வளர செழிக்கிற பிள்ளையா. இந்த ஒடுக்கமான நிலை ஒரு தாய்க்கு. ஒரே வசனத்தை வாசித்து முடித்து உங்களை அனுப்ப போறோம். 1 நாளாகவும் 28:9 படிக்க பார்ப்போம். பாருங்க, தகப்பன் தன் மகனுக்கு புத்தி சொல்றான். தன் மகனுக்கு என்ன செய்யறான்? புத்தி சொல்றான். என் குமாரனாகிய சாலமோனே, நீ முதல்ல யார அறி? தேவனை அறிந்து. அப்போ தாவீது மகனுக்கு புத்தி சொல்ல காரணம், தாவீது தேவனை அறிந்திருந்தான். தான் கடைபிடிக்காத ஒன்றை மகனுக்கு சொல்லவில்லை. நீ கடைபிடித்து வாழ்வதை உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்ல முடியும். அறிந்து எப்படி நான் உத்தமமாய் பின்பற்றினப்பா, நீ எப்படி பின்பற்ற? உத்தம இருதயத்தோடும், ஏதோ அலட்சியமா இல்ல, எப்படி உற்சாகமான வேணும். எப்படி? கடமைக்கு அல்ல. சபைக்கு வாழ்வது கட்டளை, ஆராதிப்பது கட்டளைக்கு வாழ்வது கடமை. கிறிஸ்தவன் அல்ல. எப்படி? உற்சாகமான வேணும். அடுத்தது, எல்லா இருதயங்களும் அவர் என்ன செய்றார்? ஆராய்ந்து நினைவுகளையும் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு அவர் என்ன செய்வார்? தென்படுவார். விட்டேன்னு வச்சுக்க, என்னையும் விட்டுருவார். புரியுதா இல்லையா? கவனம். நீ முதல்ல கடைபிடி, அப்புறம் சொல்லு, எச்சரிப்பு கொடுத்து பேசு. நீ அவரை தேடினா, நீ அவர் விட்டேன்னு வச்சுக்க, அவரை விட்டுரு. அவரை கை விட்டுட்டா அவளும் முடிஞ்சு. நீதிமொழி எழுதினாலும் சரி, பிரசங்கி எழுதினாலும் சரி, கடைசியில் நிலைமை என்னது? எவ்வளவு முன்கூட்டிய தீர்க்க தரிசனம் படி எச்சரித்திருக்க. பெற்றோராகிய நீங்கள் கவனமா இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் முழங்கால் பண்ணி வச்சுப்போம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. முதிர் வயதிலும் அதை விடாது. ஒப்பு கொடுப்போம். பெற்றோர் ஒப்பு கொடுக்க பார்க்க. முதல்ல பெற்றோராகிய நீங்கள் இதுவரை உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக எப்படி நடந்தீர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சரியாக நீங்கள் வாழ்ந்தீர்களா, இல்லை ஒழுங்கினமா நடந்தீர்களா? உங்கள் பேச்சு, நடக்கை, உங்கள் செயல்கள் எல்லாவற்றையும் உங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்று ஆண்டவரை நீங்க அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய செயல் என் பிள்ளைகளுக்கு முன்பதாக, மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் இப்படி எல்லாம் வாழ்ந்து விட்டப்பா, என்ன மன்னி சொல்லி ஒப்பு கொடுச்சுவீங்க. அல்லேலூயா. இதுவரை பிள்ளைகளை சரியா வளர்க்க கற்றுக் கொடுத்து, சரியா சபைக்கு வழி நடத்தி, பிள்ளைகளை தெய்வ பக்தியை வழி நடத்தாத பெற்றோர் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமென். அப்பதான் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட. எல்லாம் ஜெபிப்போமாக. எல்லாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நாம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு ரட்சகரே, நாங்கள் அநேக பிரசங்கங்களை நாங்கள் கேட்கிறோம். ஆனாலும் இன்று குழந்தை பிரதேச நாள் குடும்ப செய்தியாய் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளை வளர்க்கும் விதத்தை குறித்தும் வேத சத்தியத்தின் மூலமாக நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளுக்கு முன் மாதிரியாய் வாழத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராக. அல்லேலூயா. பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியை முதலாவது பெற்றோர் அறிந்து, அந்த வழியில் பெற்றோர் நடந்து, பின்பு பிள்ளைகளை நடத்தத்தக்க நிலையில் உள்ள மனப்பக்குவத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பிள்ளையான நடக்க வேண்டிய வழியிலே நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார் சொல்லப்பட்ட வேத வாக்குப்படி பிள்ளைகளை வளர்க்கத்தக்கதான ஞானத்தை கட்டளையிடுவீராக. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு இடத்தில் ஆசீர்வதியும் ஆண்டவர்.
தொடர்ந்து நிமிடங்களை பொறுப்படும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது குழந்தை எடுத்து பெற்றோருக்கு மாற்றலாம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தில் நாதரவு. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தில் நாதரவு. வானதூத சேனைகள் மனோகர கீதங்களாலே போதும். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களாலே போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் கவனிக்கும்படியாக இந்த குழந்தையை கர்த்தரே உங்களுக்கு கொடுத்தார் என்றும், இந்த குழந்தையை கர்த்தருக்கென்று வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டென்று நீங்கள் அறிந்து அப்படி செய்வோம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? கிருபையின் ஈவாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துள்ள இந்த குழந்தையை கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் பக்தியிலும் வளர்ப்போம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? இந்த குழந்தை ஏற்ற காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ குழந்தையை வழிநடத்துவீர்களா? இந்த குழந்தை உங்களை பின்பற்றக்கூடிய விதத்தில் உங்கள் வார்த்தை, நடக்கை, செயல் எல்லாவற்றிலும் நீங்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? பெற்றோராகிய நீங்கள் இந்த குழந்தைக்கு வேத வசனத்தை போதித்து திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ள பாத்திரமை வளர்ப்போம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? இப்பொழுது இவன் வாக்கு கொடுத்த அந்த வாக்கு, அந்த அறிக்கையின் அடிப்படையில் தேவன் இந்த குழந்தை, அதாவது பிலிப்பு ராவுக்கு மெர்சிக்குமாய் தேவன் கொடுத்ததான குழந்தையாகி ஜெசிகா சாலோமி என்ற குழந்தையை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், தேவையான ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாகவும் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றோருக்கு கர்த்தர் தேவையான ஞானத்தை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory Jesus, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குழந்தை எந்த ஒரு வியாதியோ பலவீனமோ அணுகாதபடி கட்ட குழந்தை ஆரோக்கியம் உள்ள குழந்தை வளரபடி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Glory, hallelujah. இத்தனை மகத்துவமுள்ள பாதாவி புழுக்கலாம் எங்களுக்கு. உணர்ந்து சொல். இத்தனை மகத்துவமுள்ள பாதாவி புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். பிலிப்பு ராவுக்கும் மெர்சிக்கும் கர்த்தர் கொடுத்ததான ஜெசிகா சாலோமி என்றதான அந்த பெண் குழந்தையை தேவனுடைய ஊழியக்காரனாய் நான் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த குழந்தையை நான் ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்கிறேன். இந்த குழந்தையை நல்ல தெய்வ பக்தி உள்ள குழந்தையாய் வளர்ப்பதற்குரிய ஞானத்தையும் அறிவையும் பெற்றோருக்கு கர்த்தர் கொடுப்பாராக. கர்த்தர் அந்த குழந்தையை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய கரத்தில் இந்த குழந்தையை அடியான் ஒப்பு கொடுத்து
எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமாக. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிலிப்பு ராவுக்கும் மெர்சிக்கும் தேவன் கொடுத்த இந்த ஜெசிகா சாலோமி என்பதான அந்த குழந்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கற்பத்தின் கனி கட்டலால் வர சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை சீராய் சுவையாய் வளர்க்கத்தக்க நிலையில் தேவையான ஞானத்தையும் அறிவியலின் கட்டளையிடுவீராக. இந்த குழந்தையை தேவனுடைய கரத்தின் அடியார் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த குழந்தையை கர்த்தருடைய கரத்தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளிடத்து வரும்படி இடம் கொடுங்கள் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி குழந்தைகளை கர்த்தர் அரவணைத்து நீர் ஆசீர்வதித்தது போல ஜெசிகாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய ஊழியக்காரன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த குழந்தையை தெய்வ பக்தியுள்ள குழந்தையாய் தேவ ராஜ்யத்துக்கு நேரம் ஏற்ற நின்று வழிநடத்தி நித்தியத்துக்கு நேரம் வழிநடத்தத்தக்க நிலை உள்ளதான அறிவையும் ஞானத்தையும் பெற்றோருக்கு கொடுப்பாராக. தெய்வ பக்தியுள்ள குழந்தை வளர்ப்பதற்காக இந்த குழந்தையை பெற்றோருடைய கருத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இதாவே அருமையான இந்த மகனுக்காக இந்த மகளுக்காய் செபிக்கிறேன். பிலிப்புக்காக மெர்சிக்காய் செபிக்கிறேன். தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த குடும்பத்தை தேவனுடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். தெய்வ பக்தி உள்ளவர்களாக இந்த குழந்தை முன்பதாக நடந்து கொள்வது மட்டுமல்ல, தெய்வ பக்திக்கு ஏற்ற நிலையில் இந்த குழந்தை வளர்க்கத்தக்கதான ஞானத்தை அறிவியை கர்த்தர் உடனே கட்டளையிடுவீராக. ஏற்ற நாளில் குழந்தையை தெய்வ பக்தியை வழிநடத்தி ஏற்ற காலத்தில் குழந்தை ஞானஸ்தானம் பெற்று தேவ ராஜ்யத்துக்கு தகுதி கொள்ள குழந்தையை வளர்க்கத்தக்க நிலையில் ஞானத்தை கட்டளையிடுவீராக. தகப்பனையும் தாயும் குழந்தையும் தேவ கரத்தினடியாக ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே.